ஏங்கிற நம்பர்கிட்ட இருந்து பிங்கிற நபர் ₹6,00,000 கடன் வாங்குகிறார். இவர் இவர்கிட்ட 6 கடன் வாங்குகிறார். பிங்கிறவர் ஏங்கிறவர்கிட்ட ₹6,00,000 கடன் வாங்குகிறார். வாங்கிட்டு கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் பிங்கிற நபர் ஏங்கிற நபருக்கு செக்கு போட்டு கொடுக்குறார். செக்கு போட்டு கொடுக்குறார். இந்த செக்கு போட்டு கொடுத்ததோடு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த சீங்கிற நபருக்கு ஏங்கிற நபருக்கு காசு வர வேண்டியது ஏங்கிறவர் சீங்கிறவர்கிட்ட இருந்து சீன்கிறவருக்கு ஏ கிட்ட இருந்து இது வர வேண்டியது. இவர் ஏங்கிறவர் ஒரு பிஸ்னஸ்மேன். இவரும் ஒரு பிஸ்னஸ்மேன். இவர் எம்ப்ளாயி. இப்போ இந்த காசை சீன்கிறவர் ஏன்கிறவர்கிட்ட காசு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு காசு வரல, என் காசு வராமல் நான் எப்படி கொடுக்க முடியுங்கிறார். இந்த பிங்கிற நபர் செக்கு கொடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் அவர் கண்டுக்கவே இல்லை செக்கை கிளியர் பண்ணுறதை பற்றி. இது யாரை கேட்டு ஏன்கிறவர் யாரை கேட்டு கொடுத்தாரு, யார் இதுக்கு ரெஸ்பான்ஸு? அது இல்லாமல் இது தான் நான் கொடுக்கணுங்கிறதுக்கு இது கிடையாது. அப்படி இருக்க மேலே இந்த சீன்கிற நபருக்கு ஏன் இன்னும் பெண்டிங் வச்சுருக்கார்? மக்களை நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள். இதில் யாருக்கு லாஸு? ஏங்கிற நபர் என்ன சொல்கிறார்? எனக்கு தான் லாஸுன்னு அவர் இது பண்ணுறாரு. பீங்கிற நபர் அவரும் லாஸுங்கிறாரு. இப்போ இந்த இதில் உண்மையான லாஸ் யாருக்கு? நீங்களே சொல்லுங்கள்.